40 சைஸ் பிளவுஸ் உள்ள அளவுக்காரங்களுக்கு கப் டாட் வந்து எப்படி பிடிக்கலாங்கிறது பார்த்துடலாம். சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து 3 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த 3 இன்ச்சுக்கு சென்டர் டாட்டை நம்ம வந்து மார்க் பண்ணதுக்கு பிறகு இந்த சென்டர் டாட்லேருந்து கிராஸாக வந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கிராஸாக வர்ற மாதிரி இப்படி சென்டரை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்படி சென்டரை மார்க் பண்ணதுக்கு பிறகு 1.5 இன்ச் கேப்புக்கு நம்ம வந்து இப்போ 3 டாட்டுடைய இடைவெளி வந்து 1.5 இன்ச் கேப் வந்து நான் கொடுத்துருக்கேன். 3 டாட்டுக்கும் இடைவெளியில் நம்ம வந்து எத்தனை இன்ச்சுக்கு கேப் கொடுக்குறோங்கிறத பொறுத்து தான் ஷார்ப்பான கப் ஷேப் வேணுமா, இல்லை ஃப்ளாட்டாக கப் ஷேப் வேணுமா, இல்லை அளவான கப் ஷேப் வேணுமா அப்படிங்கிறதே வந்து நமக்கு அமையும். 40 இன்ச் சைஸுக்கு வந்து அளவான கப் ஷேப்பாக இருக்கும். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இப்போ வெளி சைடு அப்படியே பார்க்கலாம். இந்த கப்பு பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைஸ் போடாமையே அவ்வளோ அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.